Hi guys, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் போல்ட் அண்ட் போல்ட் பார்ட்ஸ். ஒரு போல்ட் எப்படி கொடுக்கணும்னா ஸ்டீலில் போல்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிக் பார்ட் டு போல்ட் டூன்னு வருதா, இதுதாங்க மெயின் பார்ட்டு. இதில் வந்து எஸ்ஹெச்எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பிக் பார்ட் டு போல்ட் டூவில் எஸ்ஹெச்எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிக் பார்ட் டு பி போல்டட்னு வருது, அதை பிளேட் செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் செகண்டரி மெம்பர், எல்லோ கலரில் ஹைலைட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிக் ஃபஸ்ட் பொசிஷன் கேட்குது, ஃபஸ்ட் பொசிஷன். அப்புறம் செகண்ட் பொசிஷனை கிளிக் பண்ணி மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போல்ட் கிரியேட் ஆகிடும். போல்ட் சில டைம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது எப்படி கிளிக் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் லோட் ஆகும். அதில் ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நார்மல் ஆகிடும். இப்போ வந்து கிரேடு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு சைஸ் வேரி ஆகும். இப்போ நம்ம நார்மலாக ஜென்ரிக்காக 8.8 கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம போல்ட் சைஸ் செட் பண்ணிட்டோம். போல்ட் டைப்புன்றது சைட்டாக இல்லை ஒர்க் ஷாப்பான்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது. கனெக்டாஸ்ன்றது செகண்டரி பார்ட்டாக இல்லை சப் அசம்பிளியான்னு செலக்ட் பண்ணுறது. த்ரெட்டுன்றது அந்த போல்ட்டில் த்ரெட் வேணுமா வேணாமான்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது. கட் லென்த் டிஃபால்ட்டாக 50 இருக்குது. இப்போ நம்ம வந்து வேல்யூ கொடுக்க போகிறோம் 200 கொடுத்தா என்ன ஆகும்னா ஃபுல் எஸ்ஹெச்எஸ்க்குமே வந்து நம்ம போல்ட் க்ரியேட் ஆகும். இது எப்படி க்ரியேட் ஆகும்னா இந்த ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து மேலே 100 கீழே 100க்கு க்ரியேட் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம வந்து 50 கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்துக்கலாம். இப்போது போல்ட்டில் நம்ம வாஷர் இன்க்ளூட் பண்ணோன்னா இந்த செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலே மாடிஃபை கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிடும். இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுத்தா ஆட் ஆகிடும். போல்ட்டே வேணாம், வெறும் ஹோல் மட்டும் வேணும்னா போல்ட் ஆஃப் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்திங்கன்னா வெறும் ஹோல் மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது போல்ட் குரூப். இதில் அரே, சர்க்கிள், லிஸ்ட்டுன்ற 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் அரே செலக்ட் பண்ணிட்டு போல்ட்டோட டிஸ்டன்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன். சரி, ஒரு 50 mm கொடுத்தனா என்ன ஆகும்னா எக்ஸில் கொடுத்ததுனால எக்ஸ் டைரெக்ஷனில் இன்னொரு போல்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன், 30 mm கொடுத்து மாடிஃபை கொடுத்தேன்னா இன்னொரு போல்ட் 30 டிஸ்டன்ஸில் க்ரியேட் ஆகிடுது. ஒய் டைரெக்ஷனில் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய் டைரெக்ஷனில் ஆஃப்செட் ஆகி போல்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ சர்க்கிள் கொடுத்துட்டு சர்க்கிளில் நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் கேட்கும். நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் நான் இப்போ 3 கொடுக்குறேன். அதோட டயாமீட்ரு, சர்க்கிளோட டயாமீட்ரு 30 கொடுத்தேன்னா 30 டயாக்கு 3 போல்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன் 4 போல்ட்டு. இப்போ வந்து 45 டயா ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயா ஆஃப் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகிடும். சர்க்குலர் போல்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம அரே போல்ட் கொடுத்துட்டு சிங்கிள் போல்ட்டாக மாற்றிட்டு நம்ம தேவையான போல்ட்டை டிலீட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து போல்ட் வந்து லிஸ்ட்டுக்கு அப்டேட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்போ லிஸ்ட் அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹோலோட டாலரன்ஸ் பார்க்க போகிறோம். டாலரன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 mm கொடுத்துருக்காங்க. 2 mmன்றது நம்ம டீட்டெயிலில் எப்படி க்ரியேட் ஆகுனா போல்ட்டோட சைஸ் 12 mm ப்ளஸ் 2 mm டாலரன்ஸ் சேர்த்து மொத்தம் 14 mm ஹோல் காட்டும் நம்ம டீட்டெயில் எடுக்கும்போது. நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டட் ஹோல் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஹோலை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேட்டில் ஒரு ஸ்லாட்டட் ஹோல் விழும். இது எதுவுமே தெரியல, நான் 10 mm டயா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் கிளியராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டட் ஹோல் வந்துச்சு. ரெண்டாவது இப்போ நான் ரெண்டாவது பிளேட்டில் கொடுக்குறேன், அதாவது எஸ்ஹெச்எஸில் ஸ்லாட் ஹோல் வந்துச்சு. இதில் எப்படின்னா பேரலல் இருக்கிறதுனால ரெண்டுமே பேரலாக இருக்குது. இதே நான் ஆடு இல்லைனா ஈவன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பர்பெண்டிகுலராக ஹோல் வந்து ஸ்லாட்டில் விழும். ஸோ இப்போ நான் மறுபடியும் பேரலலுக்கு மாற்றிட்டு மாடிஃபை கொடுக்குறேன். இப்போ வந்து ஓவர் சைஸ்டு ஹோல் எப்படி விழுன்னு பார்க்க போகிறோம். ஓவர் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஓவர் சைஸ்டோட டயா கேட்குது. இப்போ நான் டயா கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா நம்ம நார்மலாக டாலரன்ஸ் ஹோலோட எக்ஸ்ட்ரா ஓவர் சைஸ்டாக ஒரு ஹோல் விழுது. இதே நான் நோ ஹோல் கொடுத்தேன்னா எனக்கு ஹோல் விழாது, வெறும் போல்ட் மட்டும்தான் வரும். இப்போது நம்ம பொசிஷன் பார்க்க போகிறோம். பொசிஷனில் ஆன பிளேனில் நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 10 கொடுக்குறேன். என்ன ஆகும்னா ஒய் டைரெக்ஷனில் அது மூவ் ஆகும். இதே நான் வந்து ரொட்டேஷன் கொடுத்தேன்னா போல்ட் ரொட்டேட் ஆக போகுது. டெப்த்தில் வேல்யூ கொடுத்தேன்னா மேலேயோ கீழேயோ மூவ் ஆகும். யூஸ்வலாக போல்ட்டில் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆஃப்செட் ஃப்ரமில் டிஎக்ஸில் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து எக்ஸ் டைரெக்ஷன் டுவர்ட்ஸ் மூவ் ஆகும். இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சரி, வந்து ஒரு 25 கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா 25ல் ஸ்டார்ட் பொசிஷனில் மூவ் ஆகும். இதே ஒய் டைரெக்ஷனில் கொடுத்தேன்னா ஒய் டைரெக்ஷன் மூவ் ஆகும். இஜெட்டில் கொடுத்தேன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து நான் மறுபடியும் இது இஜெட்டோட வேல்யூ 0 கொடுத்துட்டு மாடிஃபை கொடுக்குறேன், நார்மல் ஆக்கிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து போல்ட் பார்ட்ஸ். போல்ட் பார்ட்ஸ் வந்து எப்போவுமே போல்ட் வந்து செகண்டரி மெம்பரோட தான் ரிலீஸ் ஆகும் நம்ம ரிப்போர்ட் எடுத்தால். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா போல்ட் பார்ட்ஸ் கொடுத்து போல்ட்டை செலக்ட் பண்ணலாம். இல்லை ரைட் கிளிக் பண்ணி போல்ட் பார்ட்ஸ் கொடுத்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பிளேட்டில் இருக்குது, அது தப்பாக இருக்குது. நம்ம எஸ்ஹெச்எஸ் பார்த்து போகிறோம். எஸ்ஹெச்எஸை கிளிக் பண்ணுங்கள், பிளேட்டை கிளிக் பண்ணுங்கள், நம்ம மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு போல்ட் பார்ட்ஸ் மாடிஃபை ஆகிடும். இது எப்படி நம்ம செக் பண்ணலான்னா நம்ம போல்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்கொயர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கிறது மெயின் மெம்பர், எல்லோ கலரில் இருக்கிறது செகண்டரி மெம்பர். இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம வந்து
இந்த ஆட்டோ போல்ட்டுன்றது எப்படின்னா மேக்ரோ யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதை வந்து மேக்ரோவுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். Stay tuned for more videos. Thank you.